சோலார் பேனல் வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு போட்டிருக்கோம். இந்த பள்ளிவாசல்ல ஆன் கிரிட் செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேனல் மூலியமா பர் டேக்கு 20 யூனிட் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஒரு 10 ஏசி கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மோட்டர் அந்த லோடுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% வரைக்கும் இந்த பேனல்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. வெல்கம் டு ஆர்ஜி சோலார். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் பற்றி பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்க்குறீங்களா? இது ஒரு பள்ளிவாசல், ராஜகிரி சைட்டில் ஒரு பெரிய பள்ளிவாசல் சைட்டில் நம்ம இப்போ சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஸ்டாலேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வியூவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. வாங்க அந்த வீடியோவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் இதை பற்றின என்கொயரிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். வியூவர்ஸ், நம்ம இன்ட்ரோவில் பார்த்துருந்த மாதிரி இப்போ சோலார் பேனல் வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு போட்டிருக்கோம். இந்த பள்ளிவாசலில் ஆன் கிரிட் செட்டப் பண்ணியிருக்கோம். அதாவது கிரிட் டைங்கிற சொல்லக்கூடிய செட்டப். இந்த செட்டப்பில் லூம் சோலார் பேனல் ஒரு 8 பேனல், அதாவது லூம் சோலாரில் 440ங்கிற பேனலை 8 பேனல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோவாட் வரும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப்புங்கிற ஸ்ட்ரக்சர் மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேனல் மூலியமா பர் டேக்கு 20 யூனிட் ப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த 20 யூனிட் பள்ளிவாசல் கணக்குப்படி பர் டேக்கு 9.7 rupees கிட்ட வரும். ஆல்மோஸ்ட் நம்ம ஆவரேஜா 9 rupees கணக்கு எடுத்துக்கோங்க. அப்போ 20 into 9 கணக்குப்படி ஒரு நாளைக்கு 180 ரூபாய் இதுல நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளா கிடைக்கும். இந்த 180 rupees எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் பில்லுல அப்படின்னா, நீங்க 2 மாசம் கணக்குப்படி பாக்குறப்ப உங்களுக்கு 8000 இருந்து 10,000 வரைக்கும் உங்களுக்கு அதுல பில்லுல சேவிங்கா கிடைக்கும். இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸே அந்த இபி பில்லுல. பள்ளிவாசலுக்கு நம்ம ஆன் கிரிட் மட்டும் இல்ல, ஆஃப் கிரிட்டும் தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஏசி இதனால லோடு அதிகமா இருக்கனால ஆன் கிரிட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்க சரௌண்டிங்ல நீங்க பார்க்கலாம், இந்த செட்டப் ஃபுல்லா ஒரு பள்ளிவாசலுக்கு செட்டப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பள்ளிவாசல்ல என்னென்ன லோடு ரன் ஆகுது அப்படின்னா, லைட்டு ஃபேன் மட்டும் இல்லைங்க, அடிஷனல் ஏசி ஒரு 6 ஏசிலேருந்து ஒரு 10 ஏசி கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மோட்டர், அப்புறம் இது இல்லாம அடிஷனல் டெக்கரேட்டிவ் லைட்ஸ், இது எல்லாமே இந்த ஒரு பள்ளிவாசலுக்குள்ளார ரன் ஆயிட்டு இருக்க லோடு. அந்த லோடுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% வரைக்கும் இந்த பேனல்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க லூம் சோலார் பேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ் மாதிரி இதுவும் ஒரு மோனோபர்க்கு ஹாஃப் கட் பேனல். இது 440 வாட் பேனல். இது இப்போ நீங்க பேனல்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பேனல்ஸ் மட்டும் இல்லாம அப்படியே நீங்க க்ளோஸரா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லாம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சி டைப் செக்ஷன் சொல்லி இந்த மாதிரி மேலே பார்க்குறீங்க. இப்போ அதுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிசிடிபி பாக்ஸ். இந்த டிபி பாக்ஸில் 2 ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இன்னொரு செட்டப் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னொரு இதே மாதிரி இன்னொரு 8 பேனல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 செட்டப்பில் ஒரு செட்டப்பில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு செட்டப்பில் தான் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பாலிகாப் கேபிள், இதுலேருந்து அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு கீழே இன்வெர்ட்டருக்கு போகும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காது. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எங்களோட ப்ரியாரிட்டி என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஜிஐ ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது. வேறு கஸ்டமர்ஸே எம்எஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு விடுங்க சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒமிட் பண்ணிடுவோம். அண்ட் மோர் ஓவர் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம சைட்டில் எப்போதுமே பர்சன்ஸ் அவைலபிலிட்டி இருப்பாங்க. ஸோ உடனே சர்வீஸ் சப்போர்ட் உடனே நம்மளால் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ஆன் கிரிட் இல்லாமல் கிரிட் டைலே ஏசி மாடல், அப்புறம் ஸ்ட்ரிங் இன்வெர்டர் டைப்பு, அப்புறம் ஆஃப் கிரிட்ல லெட் ஆசிட், லித்தியம், இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர், ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் ஹீட்டர், இது மாதிரி எல்லாத்துக்கும் 1 பாயிண்ட் சொல்யூஷனாக இருக்கனால ஆர்ஜி சோலாருங்கிறது இங்கே இருக்க சரௌண்டிங்ஸ் இந்த கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக அமைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்க எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு தான் நான் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக என்கொயரிஸ் இல்லை ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக மெட்டீரியல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ராடக்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் லிங்க்கில் கொடுத்துருக்க எங்களோட வெப்சைட் பிவி ஸ்டோருங்கிற ஆன்லைன் ஸ்டோரில் போய் நீங்கள் பார்த்து ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அதில் ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித் டோர் டெலிவரியோட நாங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம். இப்போது இந்த செட்டப்பில் என்ன டைப் ஆஃப் இன்வெர்டர் பண்ணியிருக்கோம், இதில் என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது, இது வரைக்கும் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டாவை எல்லாமே நம்ம அப்படியே கீழே போய் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம், இன்வெர்டர் செக்ஷன். ஸோ இது ஒரு ஆன் கிரிட் இன்வெர்டர் செட்டப். இது ஒரு 5 கிலோவாட் இன்வெர்டர், 3 ஃபேஸ் இன்வெர்டர் செட்டப்.
இது ஒரு யூடிஎல் சோலார் பிராண்டு. இப்போ நீங்கள் இதில் ப்ரொடக்ஷன்லாம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஏசிடிபி செட்டப்புக்கு பார்த்துடலாம். இந்த ஏசிடிபியில் இப்போ ரெட் எல்லோ ப்ளூ 3 ஃபேஸும் அவைலபிள் இருக்குது. இந்த கனெக்டிவிட்டி ப்ளஸ் எர்த்திங் எல்லாமே கம்பைண்டாக கொடுத்துருக்கோம். இதில் லைட்டிங்கும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்வெர்ட்டரில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னைக்கு 14 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. அடுத்து இப்போ கரண்டாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் 2.5 கிலோவாட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இது வரைக்கும் ஓவரலாக இன்ஸ்டால் பண்ண நாள்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8205 யூனிட்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 8205 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆன்கிரிட் செட்டப் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு கஸ்டமர் இதனால பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கிறது நீங்கள் இந்த யூனிட்ஸ் கால்குலேஷனே உங்களுக்கு தெரியப்படுத்திடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்கிரிட் செட்டப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை என்கொயரி பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக எங்கள் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடாக எந்த ஒரு குவரிஸாக இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் ஆன்கிரிட் இன்ஸ்டாலேஷன், இன்வெர்டர், ஸ்ட்ரக்சர் இது ரிலேட்டடாக எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு விட உங்களோட சரௌண்டிங்ஸ்க்கு இது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த வியூவர்ஸ் எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக மீட் பண்ணுவோம் அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய், அன்டில் தென்.